ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிருத்திவ் சேது. இது வரைக்கும் பிருத்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எல்லா பத்திரிகைகளும் சரி, எல்லா சமூக ஊடகங்களும் சரி, என்ன இப்போது டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னா, விஜய் விட என்டிஏ சேருமா அல்லது விஜய் என்டிஏயில் சேருவாரா அப்படிங்கிற ஒரு டாக்கு தான் ஓடிக்கிட்டுருக்கு. அதில் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்தாச்சு, அவங்க போட்டியிட தயாராக இருக்கிறாங்க. இதில் கரூரில் நடந்த சம்பவம், 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விஜயை மாற்றி விடணும்னு மத்திய சர்க்கார் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை காரணம் காட்டி கூட்டணிக்குள்ளே இழுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு புரியல. அப்படியெல்லாம் செய்வாங்களா என்ன மத்திய அரசு? ஜெயிக்கணும்னு சொன்னால் அவங்க பள்ளத்தில் ஜெயிக்கணுமே தவிர, விஜய் மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு சினிமா ஆக்டரை பின்னாடி போகிறதுக்கு மோடி விரும்புவாரா என்னன்னு தெரியல. நமக்கு அதோட அந்த அரசியல் அறிவு கொஞ்சம் கம்மி தான். அதனால் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல தயாராக இல்லை. அண்ணாமலை நம்பி இருந்தால் அவர் இப்போ இல்லைன்னா கூட 31 பிஜேபி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்திருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, அவர் 2 எலெக்ஷன்லேயும் தோற்று போனதுனாலையா என்னன்னு தெரியல, அவருடைய பேச்சு எடுபடலை. அதிமுக கூட சேர்ந்து தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் ஒரு முடிவில் இருந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா, இதை என்ன செய்கிறதுங்கிறது அதனால் அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க. ஏற்கனவே அண்ணாமலை தற்குறின்னு சொல்லிட்டு டெட் பாடியை திட்டுனார். அதனால் என்னாச்சுன்னா, அவர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. முதல்ல எடப்பாடி என்ன சொல்லிகிட்டு இருந்தார், நாங்கள் பிஜேபி கூட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார். ஆனால் அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நமக்கு வாய்ஸ் இல்லை, யாரு கூடயாவது சேர்ந்தாதான் ஏதோ நம்ம கடைசி காலத்தை ஒரு முதலமைச்சராக உக்காந்துட்டு போய் சேரலாம் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அதனால் 26 36 வரை கூட நாங்கள் அதிமுக ஒரு நாளும் பிஜேபி கூட சேராதுன்னு அடித்து விட்டுக்கிட்டு இருந்தவர் அப்புறம் பணிஞ்ச போது என்ன சொல்லிட்டாரு, அண்ணாமலை இருந்தால் சேர மாட்டேன்னாரு. அவங்களும் என்னவோ இவர் பெரிய சாமர்த்தியசாலி, இவருக்கு தான் நிறைய வாய்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு அண்ணாமலையை ஒதுக்குனாங்க. அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மீட்டிங்